வார்த்தையின்படி இது உலகம் முழுவதும் சென்று அன்று சோதரம் நற்செய்தியை பரப்புங்கள். இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் தேவ ஜனங்களை அந்த திடப்படுத்துங்கள் என்னுடைய வார்த்தையின்படி கத்தால் இந்த வேலை இந்த மாலை வேலையில் ஆண்டவரை சோதரிக்கிறோம். இந்த நற்செய்தி கூடுகையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, கொடுக்கிற நம்முடைய வார்த்தையை கொடுக்கிற பிள்ளையையும் ஆண்டவரை சோதரம். இதை கேட்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, மனமாறி ஆண்டு சோதரம். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நிறைய பேருக்கு இப்போ இன்னைக்கு நம்ம எடுக்கிற இந்த சுவிசேஷம் என்பது நமக்கு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே. நாம் என்ன எப்படி பிரசங்கம் பண்ணுவோம்னா, ஊருக்கே உபதேசம் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு என்ன செய்வோம் பண்ணிக்க மாட்டோம். உண்மை தானே? போய் சொல்லாமல் சொல்லுங்க, உண்மை தானே? நீ ஏன் அப்படி பண்ணல? நீ ஏன் இப்படி ஜெபிக்கல? நீ ஏன் இப்படி வேதம் வாசிக்கல? நீ கரெக்டா அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? நியாயத்திற்கு முடிந்ததை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நாம மட்டும் இல்லை, இந்த மெசேஜ் உண்மையிலே பார்த்துட்டீங்கன்னா யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களான நமக்கு. உண்மையா சொல்ல போனோம்னா, சரிங்களா, இந்த பூமியில ரெண்டு பிரமாணத்தை கிறிஸ்தவன் நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவனுக்கு தான் அதை சொல்ற. கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை முதல் நம்ம புரிந்து கொள்ளணும். இயேசுவை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜனமும், ஒவ்வொரு ஜாதியும், ஒவ்வொரு மனுஷனும் பாக்கியவான். அப்போ நாம எப்படி பாக்கியவான்காய் பிறருக்கு மாறணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பார்ப்போம். என்னன்னா, ஒரு குழந்தை வீட்டுல பிறந்தனா நம்ம பண்ண மாட்டோம். ஒருவேளை எங்க வீட்டுல நாங்க இந்து கலாச்சாரத்துல பிறந்ததுனால எங்க வீட்டுல இருந்தது என்னன்னா, இந்த பிள்ளை ராசி, இந்த பிள்ளை பாக்கியம் பண்ணுச்சு எனக்கு பிறந்த உடனே அப்படின்போம். ஆனா கிறிஸ்தவன் என்பவன் ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறோம்னா கண்டிப்பா சொல்றோம், அவங்க வழியாக பாக்கியம் பெருகும். இதான் உண்மை. அந்த பாக்கியம் என்ன பாக்கியம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நம் இயேசு கிறிஸ்து தன் வாயினால சொன்ன விஷயத்தை தான் இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? கற்றுக்கொள்ள போறோம். சரிங்களா? யாராவது ஒருத்தர் யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்து படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இத சொன்னது யாரு? இயேசு. எல்லாருக்கும் கன்ஃபர்மேஷனா? எல்லாருக்கும் கன்ஃபார்மா? இயேசு தான் சொன்னாரா இல்ல எஸ்தர் சொல்லுச்சா? இயேசு தானே சொன்னாரு. அதுல எந்த ஒரு டவுட் கிடையாது. இல்ல டவுட் இருந்தா சொல்லிடுங்க. இல்ல ஓகே. இப்போ இந்த இயேசு என்ன சொல்றாரு நம்மள பார்த்து? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார். சரி, இந்த ஜலத்தினாலும் பிறந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இடம் நமக்கு இப்போ எது தெரிஞ்சா மட்டும்தான் ஆவியினால பிறக்குவோமா மாட்டோமான்றது நிச்சயம் நம்மளுக்கு தெரியும். நாம எல்லாருமே கிறிஸ்தவர்களாய் மாறினதற்கு, ஏற்றுக்கொண்டதற்கு, மனமாற்றம் அடைந்ததற்கு நான் என்ன சொல்லுவேன்? நான் சாட்சி என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சாட்சி இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஒரு குடி இருக்கும், ஏதாவது ஒரு கொலை இருக்கும், ரவுடிசம் இருக்கும், இல்ல சிற்றின்பம் இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு இச்சை நாவின் போராட்டம் இருக்கும், இல்ல கேட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும். உண்மையா இருக்கும். அவங்கள நம் இயேசு கிறிஸ்து போய் தொடுகிறார். ஃபர்ஸ்ட் எப்படி தொடுகிறார்னா, ஜலத்தின் வழியாக அவர்கள் சத்திய வாக்கு வாங்கும்படியாக தொடுறார். அது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியும் தண்ணி எவ்வளவு சுத்தம் படுத்துது நம்மளன்ட்டு. தெரியுமா தெரியாதா? தண்ணி இல்லைன்னா நம்ம இல்ல. பிராக்டிக்கலா நம்ம வாழ்ற லைஃப்ல தண்ணி இல்லைன்னா நம்ம இல்ல. இதான் உண்மை. அந்த தண்ணீரின் உடன்படிக்கை தான் ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுப்பது. இந்த ஜலத்தினால ஞானஸ்தானம் என்பதுதான் முதல் உடன்படிக்கை நம் இயேசுவோடு சேர்வதற்கு. அதற்காகத்தான்
இயேசு ஏற்றுக்கொண்டியாமா? நீ இயேசு ஏற்றுக்கொண்டியாப்பா? இந்த பழக்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குமே. ஏன் அதை நம்ம சொல்றோம் பார்க்கலாம்? அவங்கள முதல்ல நம்ம எங்க கூப்பிடுவோம்? நமக்கு ஒரு கெட்ட பேர் கூட உண்டு. சும்மா ஒரு ஜப கூட்டத்துக்கு வரக்கூடாத போட்டு இழுத்து உட்கார வச்சிடறாங்கம்மா இவங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்கப்பா நிறைய பேரு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஞானஸ்தானம் எடுக்கணுமே. இதான் ஜலத்தினால பிறக்கிறது. ஜலம் என்பது சமஸ்கிருத மொழி. தூய அர்த்தம் அதுக்கு என்ன தமிழ் இலக்கணம் பார்த்துட்டீங்கன்னா தண்ணீர். இந்த தண்ணீரினால முதலாவதாக அவர் தன்னை கழுவ சொல்றார். இதை ஏன் நம்ம செய்ய சொல்றாருன்னா, சரீரத்துல இருக்கிறதெல்லாம் நிழல், ஆவில ஆன்மால இருக்கிறதெல்லாம் நிஜம். அதனாலதான் முதல்ல என்ன செய்யறாருன்னா, ஓ சரீரத்தை கிளீன் பண்ணு, அதுக்கப்புறம் நான் வந்து உள்ள கிளீன் பண்றேன்றாரு. இதான் உண்மை. ஏன் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பிறகு திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க சொல்லுகிறாங்கன்னா இதான் காரணம். இந்த திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தது பிறகு ஒரு மனிதன் மாறவில்லை என்றால் அது நம்ம என்ன சொல்லுவோம்? இது உருப்படாது. என்ன சொல்லுவோம்? ஒவ்வொரு ஞானஸ்தானம் கொடுத்த உடனே நம்ம என்ன செய்வோம்? என்ன எதிர்பார்ப்போம்? மாற்றங்கள். நான் சொல்லுவேன், நான் ஞானஸ்தானம் எடுத்த உடனே நான் மாறல. நான் ஞானஸ்தானம் எடுத்த உடனே மாறல. இங்க என்ன அப்படின்னா மாறிட்டீங்கன்னா சொல்லுங்க, அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணா பண்றேன். யாரும் மாற முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களான நாம அப்படி தப்பு செய்யறதுனாலதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவன் 100% பர்ஃபெக்ட் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எதிர்பார்க்கிறவர்கள் கண்டிப்பா கிறிஸ்துவின் சிந்தையில இல்லைன்னு அர்த்தம். நம்ம இருக்குன்னு சொல்றதுனாலதான் மற்றவங்க நம்மள குறை சொல்றாங்க. ஆனா இயேசு அப்படி சொல்லல. நீ கடைசி வரைக்கும் உன்னுடைய மூச்சு விடுற வரைக்குமே, அந்த மரணம் வரைக்குமே நீ உண்மையா இருன்றார். ஒருவேளை மரண விளிம்புல இருக்கிறவங்க கூட மனம் திரும்பி இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுங்களா? மரண விளிம்புல இருக்கிறவங்க கூட மனம் திரும்பி இருக்காங்க. அப்ப இந்த ஜலத்தினால கொடுத்த ஞானஸ்தானமே இவ்வளவு வல்லமை வாய்ந்ததுக்கு நேரா கொண்டு போகணும்னா இன்னொரு ஞானஸ்தானம் சொல்லியிருக்காரு அவரு. அதை பத்தி தான் இப்ப நம்ம எடுக்க போறோம். இது முதல். ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறது என்பது முதல். ஆனா இதுலயே நீ நல்லவங்களா மாறணும், நல்லவங்களா ஆயிடணும் அப்படின்றது கண்டிப்பா முடியாது. ஒண்ணுதான் செய்யணும். அதுல அது மட்டும் செய்யணும், உறுதியா இருக்கணும். எது சொல்லுங்க பார்க்கலாம்? ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை இது இருக்கக்கூடாது. உண்மைதான். நான் நிறைய பிள்ளைகளை, நம் தேவ பிள்ளைகளை, தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். நான் எல்லா ஞானஸ்தானமும் ஒண்ணு மட்டும் தான் கேட்பேனே, என்னன்னா முழுகி இந்த தெய்வத்தை, இந்த இயேசு கிறிஸ்துவ என்ற தெய்வத்தை நீ ஏற்றுக்கொண்டினா பிற்பாடு எதையும் நீ கை கூப்ப கூடாது. இது மட்டும் கூட மத்ததெல்லாம் அவர் பார்த்துப்பார். ஏன்னா ஒரு மனுஷனை திருத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு எனக்கும் கிடையாது, எந்த ஊழியனுக்கும் கிடையாது. தெரியுமா தெரியாது அது உங்களுக்கு? நான் தோல்வி எப்படி சொல்றது, தோல்வி கூட சொல்லுவேன். நான் ஸ்டார்டிங் அதை நான் பண்ணிருக்கேன். என் குடும்பத்துக்கு மட்டும்தான் அதை பண்ணிருக்கேன். எங்க இந்த குடும்பம் இல்ல. மாம்சத்துல ஒருவரை போய் நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது கண்டிப்பா அது நடக்காது. இருவிட்டா தரப்பி அதை நான் செஞ்சிருக்கேன். அப்போ ஆனா ஆவியில நான் விட்ட இடங்கள்லாம் அந்த இருவிட்டிலேயே எனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்காரு. அதையும் நான் உணர்ந்திருக்கேன். ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு, ஒரு மனுஷியை திருத்துறதுக்கு கிறிஸ்தவன் கையில அதிகாரம் எடுக்கவே கூடாது. கண்டிப்பா எடுக்க கூடாது. இயேசு எடுக்கல. அவர் அற்புதம் செஞ்சாரு, அடையாளம் செஞ்சாரு, அதிசயங்களை பண்ணாரு. ஆனா அவர் எங்கேயும் போய் என்ன செய்யல? 24 மணி நேரம் உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து போதிச்சுட்டு இருந்தாரா? சொல்லிட்டு இருந்தாரா? கிடையாது. அவர்களோட உள்ளத்துல வசனம் ஊடுருவுச்சு. இந்த வசனம் எப்படி ஊடுருவோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் ஊடுருவோம். இப்ப நான் பேசுறேன், எத்தனை பேருக்கு ஊடுருவோம்? வசனத்தின் வழியா என்னால சொல்ல முடியும், ஆவி வழியா என்னால சொல்ல முடியும். கன்ஃபார்மா இவங்களுக்கு மட்டும் தான் போகணும். முட்டாள்தனமா எல்லாருக்கும் போகணும் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லியிருக்கு, வார்த்தை ஜீவனும் ஆவியும் உள்ளது.
உயிர்ப்பிக்கும் அது. ஆவியானவர் எங்கே இருக்காரோ அங்க உணர்வு இருக்கும். ஆவியால பிறந்தவர்கள் மட்டும்தான் இந்த வசனத்துக்கு செவி சாய்க்கிறது மட்டுமல்ல, அதன்படி வாழவும் முற்படுவார்கள். ஆவியானவர் சரீரத்துல இல்லைன்னா அந்த பரிசெயரும் சதுசெயரும் தான், வேத பாரகம் தான் நம்ம. ஏன்னா அங்க இருந்தது இயேசு கிறிஸ்துக்கு தடையா வந்து யாரும் பார்த்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? புறஜாதியா? பசுத்தாவி இப்படித்தானே வரும். ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆவிக்குரிய யார் தெரியுமா? அவன் காற்றுன்றாரு. நேரமாகும். அதனால இதை அப்படி சொல்றேன் நான் உங்களுக்கு. ஏற்றுக்கொள்றோம். உலகத்துல நல்லவங்களே கிடையாதா? நம்ம மட்டும் தான் நல்லவங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை படிச்சுன்னா அவ்வளவு சொல்றாரு அவரு. ஏசாயா தீர்க்கதரிசியை படிச்சு புத்தகம் பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைய எப்படி திட்டாரு, மத்தவங்க எப்படி பேசுறாருன்னு தெரியும். ஆனா நம்ம பேசுனா தப்புன்றோம். ஆனா அவரே பேசுறாரு. அத தேவனே, ஏகவா தேவனே அதை பேசுறாரு. பா, உன்னை விட அவன் எவ்வளவு வாசி அப்படின்றாரு. ஏன் அதை சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். நாம கரெக்டா இல்ல. ரெண்டாவது, நம்ம பூமிக்குரிய நம்ம கேட்கலாம். ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களோட அனுபவம் தான், எங்களையும் சேர்த்துதான் நாங்க சொல்லிக்கிறோம். எங்க வாழ்க்கை அப்படித்தான். எதுக்கு இயேசு ஏற்றுக்கொண்டோம்? உழைச்சா கண்டிப்பா சொல்லுவேன் வீட்டுல ஆசீர்வாதம் சேரும். சேருமா சேராதா? சொல்லுங்க. சேரும்ல. இதுக்கு ஆண்டவரோட ரட்சிப்பு தேவையா? தேவையா? ஆனா இதுக்கான பழமே ஓடுது கிறிஸ்தவங்க கிட்ட. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் எதற்காக? வியாதிக்காக வருமா? உலகத்துல எத்தனையோ பேர் வியாதிக குணமாக்கிட்டு வாழ்ந்தா இருக்காங்க. இன்னைக்கும் பணம் இருக்கிற வரைக்கும் ராஜ வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி? ஆனா இந்த இயேசு கிறிஸ்து வசனம் சொன்ன பிரகாரம் தான் தண்ணி நிச்சை மாசு நிச்சை ஜீவனத்தின் பெருமை அவங்களோட கடவுள் வயிறு அப்படின்னு வரல. அவரு வயிற்று பிறப்புக்காக இந்த இயேசு கிடையவே கிடையாது. தோ பணம் தரேன், தோ வேலை வாங்கி தரேன், தோ இந்த காலேஜ் சீட் வாங்கி தரேன், தோ இந்த ஸ்கூலுக்கு வந்து வாங்க நான் ரெக்கமெண்ட் பண்றேன், இதெல்லாம் வந்து நீ பண்ணிட்டா பரவாயில்ல போயிடுவியா? எங்கன்னா பைபிள் இருக்கான்னு சொல்லுங்க, நான் இந்த பிரசங்கத்தை மாத்திக்கிறேன். இதுக்கெல்லாம் எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தேவை? நமக்கு நீ ஒழுங்கா படிச்சா நல்லா முன்னேற போற, ஒழுங்கா வேலைக்கு போனா சம்பாதிக்க போற, வீட்டுல தாய் தவன் பேச்சு பார்த்தா ஒழுக்கமா இருக்க போற, எல்லாமே இருக்கதான் போகுது. நீயும் நானும் எதுக்குன்னா ஒண்ணுத்துக்கு தான். எது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜனங்களை எதற்காக ஏற்படுத்தினாரு? என் துதியை தன் வாயினால அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டு இந்த ஜாதியில வரலப்பா கேட்டேன் அப்படின்னு அவர் பேசுறாரு நம்ம கிட்ட. இது நடக்குதா நமக்கு? சீரியல் ஓடும். கிறிஸ்தவ கிட்ட தான் சொல்றேன், நான் புறஜாதி கிட்டே போல. அவங்க சத்தியம் தெரியாது, அவங்கள நம்ம இழுக்கவே வேணாம், விட்டுலாம் அவங்கள. ஆண்டு எப்ப அவங்களை தொடராரோ இல்ல ஆண்டு எப்ப அவங்க கிட்ட வெளிப்படுறாரோ வெளிப்பட்டுக்கிட்டோம். அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. கிறிஸ்தவர்களான நமக்கும் இப்ப பேசுற சத்தியத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கிறிஸ்தவன் தான் இன்னைக்கு சீரியலுக்கு முன்னாடி அடிமையா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு ஊர் சண்டையை வம்பிழுத்து வாங்குறவங்களா இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு பொய்யும் பிச்சலாட்டமும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? இதனாலதான் நம்ம கிறிஸ்துவம் வளராம போறதுக்கும் காரணம். இந்த காந்தி தாத்தா யாரா இருக்கலாம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த காந்தி தாத்தா ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார் பார்க்கலாங்களா? தெரியுமா யாருக்குன்னா? காந்தி என்ன சொன்னார் தெரியுங்களா யாருக்குன்னா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. அவர் சொன்னாரு, எப்பா கிறிஸ்தவர்கள் எல்லாம் இயேசுவை போல வாழ்ந்து காட்டியிருந்தா இந்திய தேசம் எப்போதான் கிறிஸ்தவ நாடு தானா மாறி இருக்குமா? இது அவர் சொன்ன வாய்மொழி. போய் கூகுள்லயோ குரோம்லயோ போய் சர்ச் பண்ணி பாருங்க. காந்தி கோட்ஸ் அபவுட் ஜீசஸ் வரும். அப்ப அவங்க என்னன்னா
நாம சாட்சி சொல்றோம் பாருங்க, மைக்க புடிச்சுக்கின்னு அழுது அழுது நம்ம சாட்சி சொல்றோம். நானும் சொன்னேன், சொல்லாமலாம் இல்ல, சொன்னேன். சொல்றதுனால ஒரு சாட்சி வாழ்ந்துடாது, வாழ்ந்து காட்டுறதுனால தான் சாட்சி பெருகும், மனமாற்றம் உண்டாகும். ஆனா நம்மள யார் தெரியுங்களா, கீழே விழுந்தாலும் சொல்லுவாங்க மீசையில மண்ணு ஒட்டக்கூடாது. இதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களை என்னைக்கு போல்டா தைரியமா, ஆமா நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேன், சரண்டர் ஆகுறாங்களோ அன்னைக்குதான் அவங்க வழியா கிறிஸ்தவமே வளரும். ஏன்னா தவறை தன் மனதுக்குள்ளேயே வைத்துக்கிறவன் வாழ்வே அடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், நான் சொல்லுவேன், இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வம் கூட இப்படி மன்னிக்காது. நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த தெய்வத்தை போல எந்த உறவும் நம்மளை நேசிக்காது. இதான் உண்மை. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செத்த பிணம் தான் நம்ம, நடமாடும் ஜகம் தான் நம்ம. புரியுதுங்களா? இவரை போல நல்ல தெய்வம் இந்த பூமியில ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய மனிதர்களை பார்த்துட்டேன், நிறைய தெய்வங்களையும் நான் பார்த்துட்டேன். இந்த தெய்வத்தை மட்டும்தான் என்ன விடல. சரிங்களா? அப்ப ஆவியினால இந்த பிறக்கிற அனுபவப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள். ஒன்று கொரிந்தியர் 6:11 தான் படிச்சீங்களா? இன்னொரு டைம் படிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களா ஆக்கப்பட்டீர்கள். இந்த 3 ப்ராசஸையும் கர்த்தருடைய ஆவி நம்ம சரீரத்துல பண்ணலன்னா நாம ஆவினால பறக்கலன்னு அர்த்தம். 3 நடந்திருக்கு. என்னென்ன? ஃபர்ஸ்ட் கழுவப்பட்டு இருக்கணும், 2வது பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கணும், 3வது நீதிமானாக்கப்பட்டு இருக்கணும். நான் சொல்றேன், இப்போ என் குடும்பம் வந்து இந்த மாதிரி நீதிமானு இல்ல, இந்த இவர் நீதிமானு, என் பிள்ளைங்க நீதிமான் சொல்றது இல்ல, ரட்சிக்கப்பட்டாங்க சொல்றது இல்ல. எத்தனை குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்லி ஆவியானவர் கிரியைகளை நடப்பிக்காம இருக்காங்க தெரியுங்களா? கிறிஸ்தவ குடும்பத்துல இது இருக்கு. ஏதோ ஒண்ணு பிடிக்கும், ஆனா மத்ததெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்கும், கழுவப்படாம இருந்திருக்கும், பரிசுத்தமாக்கப்படாம இருந்திருக்கும், நீதிமானாக்கப்படாம இருக்கும். இத பரிசுத்தாவி பண்ணிருக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் முதல் சாட்சி கர்த்தருடைய சாட்சி தான். அதுக்கப்புறம் தான் ஊழியக்காரருடைய சாட்சி, அதுக்கப்புறம் தான் குடும்பம் எடுத்தெடுப்பே நம்ம சொல்லுவோம். இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இருக்குது ஒரு வாழ்வு, ஒரு பாட்டுல அதனால சினிமா பாட்டுலாம் சேர்த்துப்பாங்க. கடவுள் படைச்சாரு, என்கிட்ட குட்டாரு, அனுபவிப்பா அப்படின்னு நிறைய பேர் அத சினிமா வடிவில் கூட ஜெபிக்கும் போது ஆவியும் சுமக்கல, எந்த தேவமும் அப்பான்னு கூப்பிடுறாங்க சுவாமின்னு கூட நான் கேட்டிருக்கேன். அது ஒரு உணர்வு. அவர் அப்பான்னு கூப்பிடுறது ஒரு உணர்வு. என்ன இருக்குன்னா, நான் என்ன வந்து நிதானிப்பேன், என் குடும்பத்தை பிறப்பாடு தான் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். எனக்கு என்னுடைய இதுல சேர்க்கலன்னா நான் வேற எதுவும் சேர்க்க முடியாது. இதான் உண்மை. கிறிஸ்தவங்களான நீங்களும் அப்படித்தான். நீங்க உங்க குடும்பம் இல்லைன்னா நீங்க வேற அர்த்தத்தை ட்ரை பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. வேஸ்ட். அது ஊழியக்காரரையா இருக்கட்டும், ஊழிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும், யாரா கூட இருக்கட்டும். எனக்கு ரொம்ப நாள் ஆதங்கமா இருக்கும். நல்லா என்ன சொல்றதுன்னா, எப்படி சொல்றது, நம்ம
யூஸ் பண்றது தப்பே இல்ல, நானே சொல்லுவேன் தப்பு இல்ல. ஆனா எதுக்கு யூஸ் பண்றன்றது முக்கியம் இல்ல. இவர் சொல்லுவார் ஸ்டார்டிங்ல, கெட்டதெல்லாம் இருக்கு, நல்லவங்க யூஸ் பண்ணாதனால தான். அவர் சொல்லும் போது எனக்கு கரெக்டா தான் தோணும். நான் போனே ரொம்ப என்ன சொல்றேன், நீ ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும்னு நினைப்பேன் நானு. ஆனா அது இருக்க முடியலதான் என்னால. ஏன்னா நான் மட்டும் இருந்த என்ன பிரயோஜனம்? அப்போ போன் இருக்குன்னா இப்போ ஒரு ஏதாவது என்ன சொல்றோம், ஒரு ஸ்கூலுக்கோ இல்ல ஒரு படிப்புக்கோ இல்ல ஏதாவது ஒரு எப்படி சொல்றது சர்ச் பண்ண ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கோ, ஒரு தூரத்தை போனவங்களை விசாரிக்கிறதுக்கோ, ரெண்டாவது நம்ம கர்த்தருடைய காரியங்களை தேடுவதற்கோ இதெல்லாம் தேவைதான். உலக நடப்பை பாக்குறதுக்கு ஓகே தான், பெட்டர் தான். ஆனா இதுல நமக்கு தேவையில்லாத நிறைய இருக்கு. இது எப்படி சொல்றது, இது அப்படியே பறந்து விரிந்து சுவிசேஷ வளம் மாதிரி இந்த போன் என்ன இருக்கு, நம்ம தேசம் அப்படியே மூடி இருக்கு. எது போனு? இந்த போனை நம்ம கத்தோலிக்க பிள்ளைங்க தானே, நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? இங்கே நம்ம அவுட், இங்க எப்படி சொல்லுவ நானுடாவே சுமக்கிறேன்னு? அப்ப உலகிற பரிசாத்தியவன் திருட்டுத்தனமா பாக்குறாரா இன்ஸ்டாகிராம, திருட்டுத்தனமா வந்து பாக்குறாரா பேஸ்புக்கா, திருட்டுத்தனமா வந்து பாக்குறாரா கொலை குத்து சண்டையெல்லாம் பசுதான சுமந்து இருக்கிறீ பாக்குறாரா? எனக்கு இதெல்லாம் எப்பயும் எழும்பும். எப்படி அப்ப கரெக்டா இருக்கு நம்ம சொல்றோம்? கரெக்ட் இல்ல வேணாம் விட்டுலாம். நம்ம எல்லாம் ஏகமா, நம்ம எல்லாருமே ஏகமா கெட்டு போய் விழுந்து எழுந்துதான் வந்திருக்கிறோம். நெஞ்சு வேண்டாம். என்னன்னு தப்புன்னு சொல்லிக்குவோம், கரெக்டா கரெக்ட்னு சொல்லுவோம். ஆனா தப்புகளை வாழ்ந்துகிட்டு குறையில வாழ்ந்துகிட்டு நான் கரெக்ட்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பு. போதிக்கிற நம்ம சீரியல் கொஞ்சம் அழகாது, ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் சீரியல் நம்ம உட்காந்து அழகா சினிமா அழகா? இது சிற்றின்பம் தான், பெருசாலாம் யோசிக்காதீங்க. அடைய போயமா நீ வேற பண்ணுகிற. யாரு இந்த உலகத்துல டிவி பார்க்காம போன் பார்க்காம இருப்பாங்க? எத்தனை பேர் நினைச்சிருக்காங்க தெரியுங்களா? எனக்கும் தெரியும் இது முடியாதுன்னு. அதே கூட இன்னொன்னு சொல்றேன், அது முடியலன்னா நீ கிறிஸ்தவளோ இல்லைன்றத நானே சொல்றேன். வேகமும் சொல்லுது, அதுக்கு நீ ஆயத்தமாய்க்கோ. இதுக்கு நீ சொல்ல தைரியம் உனக்கு ஆயத்தம் இருக்குன்னா இதுக்கும் உனக்கு ஆயத்தம் இருக்கணும். ஆளை தெரிஞ்சு காலை விடுங்க, தப்பு தெரிஞ்சு தப்ப செய்யுங்கன்ற நான். ஆனா தப்ப செஞ்சுட்டு, ஆனா இது கிருபையின் காலம் இல்ல. வசனம் அப்படி சொல்லல. கிருபை என்ற வேர்டு பழைய ஏற்பாட்டுல இருந்தே இருக்கு, புதிய ஏற்பாட்டுல வரல. அது புரியுதுங்களா? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுல இருந்தே இருக்கு கிருபை. ஆனா புதிய ஏற்பாட்டின் கிருபைன்றதை நாம ஓடிட்டு இருக்கோம். புதிய ஏற்பாட்டின் பிரமாணம் கிருபை. என்னது? நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, நீ எப்படி வேணாலும் பண்ணுப்பா. ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்திக்கிறார்ல, போய் மன்னிப்பு கேட்டுன்னு வந்துடலாம். ஏன்னா கிருபை நம்மளுக்கு லைசன்ஸ். என்னது லைசன்ஸ்? என் ஆண்டவர் எனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எனக்காக ரத்தத்தை குடுத்திருக்கார். அதனால பாவம் செஞ்சிருவேன். போய் 2 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஒரு அதிகாரம் படிச்சுட்டு, ஆண்டவரே உண்மையான தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சாந்தத்தோட வெளியே வருவாங்க. ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் அடிச்சு சொல்வா, அவர் மன்னிக்கல. அவர் தப்புக்கு தொலை போற தேவனே கிடையாது. நாம இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். யார் காலத்தை மாறணும்? ஆவியின் பிரமாணம். அது வரைக்கும் யாரோ ஒருத்தர் வச்சு நடத்திட்டு இருந்தார், அவ்வளவுதான். எல்லாருமே பெந்தகோஸ்து நாள்ல நீங்க போய் காத்துருங்க, நான் உங்களுக்கு சகலத்தையும் நடத்துகிறேன், ஒரு தேற்றரவாள பரிசுத்த ஆவிய நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு குடுத்துட்டு போனாரு. வாக்கு குடுத்தவரு செஞ்சாரு. எப்படி செஞ்சார்னா, பெந்தகோஸ்து நாள்ல 150 பேர் மேல அவர் இறங்கி அசைவாடினார். அவங்க தாமா இன்னைக்கு நீயே நானும் உலகத்துல கிறிஸ்தவர்களும். தெரியுமா தெரியாதா? பெந்தகோஸ்து பேர் வந்ததே அதனாலதான்.
நாம வாழுகிறது ஆவியின் பிரமாணம், பரிசுத்த ஆவியின் பிரமாண நாட்களை வாழ்ந்துட்டு இருக்கோம். ரத்த பந்தம் இல்லாத ஒருவருக்காக நீங்கள் அழுவீர்கள் என்றால், உங்களுக்கு அவங்க எந்த உதவியும் செய்யாம உங்களை ஏசி திட்டி ஒதுக்கப்பட்டவர்களா இருந்து அவர்களுக்காக நீங்க அழுவீங்கன்னா அதுதான் பரிசுத்த ஆவியானவர். எழுதி வச்சுக்கோங்க உங்க இருதயத்துல, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு எனக்கு பாண்டிங்கே இருக்காது, அவங்களுக்கு என் மேல பாண்டிங் இருக்காது. ஆனா அங்க எங்க பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்வார்னு எனக்கு தெரியாது. அவங்க பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஊழியக்காரியை தான் பார்ப்பேன். அது ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் கிட்ட போய் மாம்சம் கொஞ்சம் நோவு மட்டும்தான், என் கடைசி பையன் மட்டும்தான். மற்றெல்லாம் வந்து தோணும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மேல வருவார் பாரு, இவங்களை போய் பண்ணு, இவங்களை போய் தொடு, இவங்களுக்கே தெரியாது. இப்பதான் நானே சொல்றேன், அப்ப போய் அதை நான் செய்வேன். ஏன்னா அவர் நேசிக்கிற இடம். அவங்க நினைச்சுப்பாங்க அம்மா வந்து கொஞ்சுது, இல்ல அது பரிசுத்த ஆவியானவர் நடக்குது. அம்மானா எப்படி செய்யணும்? டெய்லி தானே கொஞ்சணும், டெய்லி தானே கொஞ்சணும். அம்மானா டெய்லி தானே பண்ணணும். அம்மா பண்ணா நான் ஏன் 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு ஒரு டைம் பண்றேன்? இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கடவுள் அன்பு தான், அவர் தான் அன்பு, அவர் தான் அன்பு, வேற எதுவுமே கிடையாது. அவர் அன்பாகவே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்படிதான் நம்மள நடத்துகிறார். சரிங்களா? கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 2:13 2:13 1 யோவான் 2:29. யோவான் 2:29. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு நமக்கு தெரிந்திருக்கிறதுனால நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவரில் பிறந்திருக்கிறவர்கள் என்று. இப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எப்படி பிறந்திருக்காரு? உங்களுக்கு மட்டும் இல்ல, நானும் தான், எனக்கும் தான். அதனால தலை மேல விழுந்த கடமை கண்டிப்பா நீங்க சொல்லணும். இது தனியா திட்டுத்தனமா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊழியக்காரர் வந்து உனக்கு ஊழிய அழைப்பு இருக்கு, தலையில கைய வச்சு நல்ல அந்நிய பாஷையில பேசி பரிசுத்த ஆவியினால நிரம்பி சொல்லி நான் இந்த ஊழியத்தை செய்யணும். அப்படிதான் நீங்க நிறைய பேர் சொகுசா திமுறா நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே அது கடமை, இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு இதை நீங்க தலையில இருதயத்துல சுமந்துட்டு போனீங்கன்னா நாம நாளைய தினத்துல கண்டிப்பா சொல்லுவோம், பரலோக ராஜ்யம் நமக்கு